பைக் வாங்கி ஆல்மோஸ்ட் 45 டேஸ் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு வந்து இப்போ பைக் வந்து நான் எடுத்து போயிட்டுருக்கேன். நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம 1000 கிலோமீட்டர் ஓட்டினாலும் ஓட்டலாட்டியும் சரி நம்ம 45 டேஸில் வந்து பைக் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக போய் கொண்டு கொடுத்தே ஆகணும். ஸோ நான் வந்து இப்போ இதில் வந்து லேபர் காஸ்ட் மட்டும் நமக்கு வந்து சர்வீஸ் ஃபஸ்ட்டு 2 சர்வீஸ்க்கு வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஸோ வந்து சரி எவ்வளோ தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு அசம்ஷனில் வந்து போயிருந்தேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாற்றணும்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் நான் ஷோரூமில் வந்து ஃபஸ்ட்டு பைக்கை போட்டுட்டு விட்டேன். பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஈவினிங் மேலே ஆகும், நீங்கள் வந்து கொஞ்சம் சாயந்தரத்துக்கு மேலே வந்து எடுத்துக்கங்க அப்படின்னாங்க. சரி சாயந்தரம் போய்ட்டு எடுத்துகிட்டு போய் பார்த்தோம்னா பைக்குக்கு வந்து என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஆயில் ஃபில்டரு, ப்ரோ லூப்பு, செயின் லூப்பு, அப்புறம் வந்து ஃபியூல் டேங்க் கிளீனரு, வாட்ரு வாஷ், இது மாதிரி பல விஷயங்கள் பண்ணிடுறாங்க. ஸோ டோட்டலாக பில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 1880 வந்துச்சு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா நம்ம வந்து பெருசாக வண்டியை வந்து நம்ம ரஃப் அடிலாம் அடிக்கலாம். நம்ம ஆல்மோஸ்ட் 1000 கிலோமீட்டர் ஓட்டலாம். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 500 கிலோமீட்டர்ஸ் தான் மொத்தம் ஓட்டியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து இந்த ப்ரைஸிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒர்த்து தான். ப்ளஸ் நான் கேட்டதுக்கு வந்து எல்லா வண்டிக்குமே ஆல்மோஸ்ட் சிமிலர் இந்த ப்ரைஸிங் தான் வரும். ஸோ அதனால தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் உங்கள் பைக்கில் வந்து பெரிய அளவுக்கு எந்த டிஃபிகல்ட்டிஸுமே இல்லை, எந்த ஒரு ஃபால்ட்டுமே இல்லை, நீங்கள் நல்லா தான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கூட சொன்னாங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மறக்காம இந்த வீடியோஸ்க்கு சேனலையும் சரி நம்ம பேஜையும் சரி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.